car mechanic. Hello, Mr. Pandyan sir. How are you? இவர்தானே பாண்டியன் சார்? உனக்கு காரை பத்தி எல்லாம் தெரியுமா? ஃபியட் கார்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபெராரி வரைக்கும் பிரிச்சு மெஞ்சணும் சார். What can I do for you? இந்த காரை பத்தி தெரியுமா? ஓ, இது ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் 2015 மாடல் சீரிஸ் 1. இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் கூட்டு வந்தீங்களா? ஓகே, பை சார். என்ன வாங்கிட்டாங்க? அந்த காரை ஓபன் பண்ணு. சாவி கொடுங்க சார். சாவி இருந்தா ஏன் சார் உங்களை கூட்டு வரோம்? அப்புறம் கடப்பாறையை போட்டா நம்புறது. ஓ, வித்தவுட் சாவி ஓபனிங்க. தொடச்சது போதும், துறையா. யோ, யாரையா? கொஞ்சம் தள்ளு. ஏன் பார்க்க கூடாதா? என்ன படிச்சிருக்க? 5வது படிச்சிருக்கேன். அப்ப பாரு. பெரிய வேலைக்கார மாதிரி தெரியுது சார். நீங்க சொன்ன மாதிரி காரை திறந்து காமிச்சிட்டேன். இதை திறக்கிறதுக்கான சர்வீஸ் சார்ஜ் வித் டாக்ஸோட 3750 கொடுத்தீங்கன்னா போயிட்டே இருப்பேன். சாவி இல்லாம காரை திறந்துட்ட திருடுவியா? சார், நான் இன்ஜினியர் சார், திருட்டு பாய் கிடையாது. அதை தவிர கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன் சார். இந்த காரை திருடுனா 10 கோடி தரேன். 10 கோடியா? ப்ராமிஸ்? தர. மதர் ப்ராமிஸ்? எப்ப திருடணும்? யோகியம் மாதிரி பேசுன. பணம் இருந்தா யோகியனே விலைக்கு வாங்கிடலாம் சார். கொடுக்க வேண்டியதை கொடுத்தா இவனே உங்களை போடுவான். சும்மா சொன்னேன். இப்பதான் திருடணும். ஓகே, அப்ப எல்லாரும் திரும்பி நின்னு கண்ண மூடுங்க, திருடி காட்டுறேன். இங்க வாடா. சார், என்ன சார் அடிக்கிறீங்க? வெளியே போயிட்டு திருட மாதிரி உள்ள வந்து திருடணும். 10 கோடி சும்மா தருவாங்களா? இது வரைக்கும் திருடினது இல்ல, ட்ரை பண்றோம். சொல்லு. என்ன மச்சான், 6 கோடி ரூபாய் காருக்கு 10 கோடி தரேன்றீங்க? பாவா, நீ ஆமா, இப்படியே வெளியே ஓடுறீங்களே, அப்படியே ஓடிட்டா என்ன பண்ணுவீங்க? பாய் தூரம் தான் ஓடுவேன். அப்புறம் ஓடுறதுக்கு கால் இருக்காது. 2 பேர் வெளியில இருக்கானுங்க. பரவாயில்ல, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். டேய் போடா. ஓகே, பாய். ஒரு 50 மினிட்ஸ் டைம் கொடுங்க, வார்ம் அப் பண்ணிக்கிறேன். டேய் கொன்றோம், போடா. டேய், இவன் காரை நெருங்க கூடாது. அப்படி நெருங்கனா அவனை அங்கேயே வச்சிடுங்கடா. யாருகிட்ட? அண்ணே, கதவு டைட்டா இருக்குன்னு 130 ரூபா கொடுத்து இடிக்க சொன்னார்னே. ஹலோ சார், வெளியே இருக்கிற கும்பல கொஞ்சம் நவுந்துக்கு சொன்னீங்கன்னா காரை வெளியே எடுக்கும். எப்படி? வேலைக்காரன்டா. எப்படி சார் நம்ம டேலண்ட்? சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. மூளை இல்லாத 30 பேரை இந்த மாதிரி கூட வச்சுக்கிறத விட மூளை இருக்கிற என்ன மாதிரி ஒருத்தனை கூட வச்சுங்க, உருப்படலாம். டேய், ரொம்ப பேசுற. வேலைக்கு லாய்க்கல, சவுண்ட் மட்டும் கொடு. மூடு. தம்பி சார், இந்த காரை ஒருத்தன் தூக்குறேன்னு சவால் விட்டுருக்கான். இவ்வளவு பெரிய காரை ஒத்தால் எப்படி சார் தூக்க முடியும்? பயங்கர வெயிட்டா இருக்குமே. ஓ, அந்த தூக்குறதா? சரி சரி. தம்பி, அவன் இந்த காரை தூக்காம இருக்கிறதுக்கு நீ ஒரு ஐடியா கொடுத்தினா உனக்கு 10 கோடி தரேன். ஏன் சார், முதல்ல நான் தூக்குனா 10 கோடி தரேன். நீங்க இப்ப எவனோ ஒருத்தன் தூக்காம இருக்கிறதுக்கு 10 கோடி தரேன்றீங்க. இப்ப என்னதான் சார் நான் பண்ணணும்? யோ, மூடிட்டு சொல்றதை செய்யா. உனக்கு பணம் தானே முக்கியம். இது இப்போ உனக்கு என்னதான் வேணும்? சூடா டீ வேணும் சார், டயர்டா இருக்கு. சார், நாளையில இருந்து இந்த வீடு என்னோட கண்ட்ரோல்ல வரணும். நான் சொல்ற பள்ளிலாம் நடக்கணும். நடந்தா இந்த காரை தூக்காம இருக்க நான் பாத்துக்கிறேன். கண்ட்ரோல் எடுத்துக்கோ. ஓகே. ஆனா வேலை முடியணும். முடியலன்னா உன் கதை முடிஞ்சிடும். இந்த சிரிப்புக்கு அதான் அர்த்தமா?
பாண்டியனும் எம்பி கிட்ட ஒன்னா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எம்பியோட எல்லா இல்லீகல் பிசினஸையும் பாண்டியன் தான் பார்த்துட்டு இருந்தான். எம்பிக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்துச்சு. பாண்டியனுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும். வணக்கம் ஐயா, புதுசா கார் வாங்கியிருக்கேன். முதல்ல உங்ககிட்ட காட்டணும்னு எடுத்துட்டு வந்தேன். என்ன விலை பாண்டி அந்த வண்டி? எல்லாம் சேர்த்து 60 லட்சம் ஐயா. ஒரே பேமெண்ட்ல முடிச்சிட்டேன். என்கிட்ட வேலை செய்யும் போது 500க்கும் 1000த்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, இப்ப உனக்கு 60 லட்சத்துல சொகுசு கார். ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. அறிவு இருக்கா உனக்கு? ஏற்கனவே இன்கம் டாக்ஸ், எக்கனாமிக்ஸ், அப்பன்சிவிங்னு அவன் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல என்கிட்ட வேலை செய்யற நீ 60 லட்சம் ரூபாயில கார் வாங்கினா நான் மாட்டேனா? அந்த வண்டி எடுத்து டிரைவரை விட்டு உள்ள கேரேஜ்ல போடு. நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறேன். நீயும் வந்துரு. கார்லயோ பஸ்லயோ இல்ல, நடந்து வா. அப்பதான் உனக்கு புரியும். பாண்டியனோட நடவடிக்கை பிடிக்காம எல்லா வேலையும் அவரே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 நாள் கழிச்சு வந்து என்ன வீட்டுல பாரு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டாக்குமெண்ட்ஸ் ஒன்றில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு. உங்ககிட்ட நான் தனியா பேசணும். பாண்டியன் சொல்லிதான் அந்த காரை நான் கடத்தினேன். எங்க மேல பழி வரக்கூடாதுன்னு எம்பிக்கு தெரியாம அகமதாபாத் போலீஸ் கிட்ட படத்தை கொடுத்து நான் தப்பிச்சிட்டேன். ஐயா இந்தாங்க ஐயா, நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ். என்ன பாண்டியா, காரை எடுத்து வச்சுக்கிட்டேன்னு கோவமோ? சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. நீங்க எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுங்கய்யா. எல்லா டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்குல்ல? எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குங்கய்யா. என் காரை தூக்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? நான் யாருன்னு உன்னை காட்டுறா. டேய் கதவை மூடுங்கடா. டேய் எம்எல்ஏ நீ கை வைக்கிறியா? வாத்திலிப்பு சரியான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்க. நம்மகிட்ட இருந்து காரை திருடினது வந்தாடா. கார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான்டா இருக்கு. என்ன திலீப், காரோட டெலிவரி காப்பி எந்த ஃபைல்லையா வச்சுட்ட? பாரு ஐயா எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டான்னு பாரு. காரோட டாக்குமெண்ட பத்திரமா வண்டியில வை. டேய் நீங்கமாடா. இந்த சொல்லிட்டா இருட டக்குன்னு குத்தி பட்டுன்னு உயிர் போயிடக்கூடாது. சுப்பாரெட்டிக்காருக்கு சரகுன்னா ரொம்ப பிடிக்குமே. சாகும்போது சரக்கு அடிச்சுக்கிட்டே சாகட்டும். கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. கடைசி வரைக்கும் ஒருத்தனை வேலைக்காரனாவே வச்சிருக்கணும்னு நினைச்சா இதுதான் கதி. திலீப் அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். ஓவர். ஓகே சார். எனி இன்ஸ்ட்ரக்ஷன் சார்? இவன் மாட்டிக்கிட்டானே. ஓகே சார். இதை எப்படியாவது பாண்டியா ஐயா கிட்ட சொல்லி ஆகணுமே. எடுக்கோ. சார் போன் கொடு. சார் போன் குடியா? இல்ல சார். பேலன்ஸ் இல்லையா? இல்ல சார். இருக்கு சார். இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்குல்ல? குடு குடு குடு. வெரி குட். சரி, இவங்க எல்லாரும் வண்டியில இருக்கு. சரி சார். ஓகே. ஏ சாமி வாடா. வாடாவா? உன்னதான்டா வாடா. ரொம்ப ஓவரா தான் போறான். டேய் நம்ம கிட்ட எத்தனை எடுப்புடா இருக்காங்க? 2 4 6 8 13. 13. இவ்வளவு பெரிய வீட்டுக்கும் இந்த காருக்கும் 13 பேர் பத்தாது. இன்னொரு 20 பேர் வரவை. என்னது 20? Do what I say. எல்லாம் வந்துட்டானுங்க. எக்ஸலன்ட்.
இனிமே இந்த கூட்டத்துக்குள்ள வெள்ளாடு கருப்பாடு நாய் நரி ஈ காக்கா கொசு எதுவுமே நுழையக்கூடாது. அப்படியே நுழையறதா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு தான் நுழையணும். இனிமே இந்த கூட்டத்துக்குலாம் நான் தான் பாஸ், நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கணும். ஓகே, போயிருவேன். டேய் ஓகே சொல்லுங்களாண்டா. அது இருக்கிற 30 பேர்ல கேட்டுக்கு வெளியில ஒரு 10 பேரை போடு, கேட்டுக்கு உள்ளுக்குள்ள ஒரு 10 பேரை போடு, மொட்டை மாடியில 3 பேரை போடு, காரோட 4 வீலுக்கு பக்கத்துல ஒருத்தனை போடு, காருக்கு மேல ஒருத்தனை போடு, காருக்கு கீழே ஒருத்தனை போடு. மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 37. நீ ஏன் அடியாள இருக்கன்னு இப்ப தெரியுது. மொத்தம் 29 பேரியா? அப்ப இன்னொருத்த? அது நீதான். நீ என் பக்கத்திலேயே இரு. எல்லாரும் பார்டர்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் மாதிரி அலர்ட்டா இருக்கணும். அப்ப நைட்ல இவனை தூங்கிட்டா அடியாள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணுங்க. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு வேலையை பாரியா? விளக்கெண்ணெய். குட். டேய் போங்கடா, சொல்ற இடத்துல போய் நில்லுங்கடா. சூப்பர் ஐடியா. டோட்டல் ஏரியாவோட கரண்ட கட் பண்ணிட்டா காரை தூக்கிடலாம். இன்னுமா பிளான் பண்ற? இருட்டிடுச்சியா? இங்க பவர் கட் ஆகுமா? ஆகும். ஆகவே கூடாது. வேணா கூடங்குளத்துல பேசி பார்க்கட்டுமா? உன்ட்ட நான் இவ்வளவு புத்திசாலித்தனத்தை எதிர்பார்க்கல. பட் ஆனா அது பெரிய ப்ராசஸ். அதுக்கு பதிலா ஒரு ஜென் செட் வாங்கி வைங்க. என்ஷூர் ஃபார் நான் ஸ்டாப் பவர் சப்ளை. அப்படின்னா ஒண்ணும் புரியலையே. இருட்டு திருட்டுக்கு வசதியா? ஓ, அதுக்கு இதான் அர்த்தமா? வேற என்ன பண்ணலாம்? பேசாம ட்ரைனேஜ் முந்தலாமா? தம்பி இங்க வாங்க வாங்க குனிங்க. ட்ரிபிள் எக்ஸ் எது பனியன் சைஸ், அதுவும் டைட்டா இருக்கு. சைஸுக்கு தகுந்த மாதிரி யோசிங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க ட்ரைனேஜுக்குள்ள. வீட்ல இருக்கிற ட்ரைனேஜ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. பாத்ரூம் டாய்லெட் எல்லாத்தையும் இழுத்து முடுங்க. முடிஞ்சா 3 நாளைக்கு யாரும் எதுவுமே போகாதீங்க. கப்பு தூக்கிடுமே. காரை தூக்கிடுவானே. Do what I say. தலை எழுத்துடா. சிசிடிவியை ஹேக் பண்ணலாமா தேவ்? வீட்டுக்கு உள்ள வெளியில மொத்தம் எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு? 10 கேமரா இருக்கு. பத்தாது. 11 போட்டுருவோம். இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசிருந்தா அப்புறம் ஒன்ன போட்டுருவேன். Do what I say. குட். வேற. ஆமா ஆமா, மேடம் இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க, உட்கார்ந்த இடத்திலே தான் வேலை பார்ப்பாங்களாம். நீங்க அவங்க வண்டியை மட்டும் தொட்டீங்க, கண்டிப்பா உங்க மொபைலுக்கு மெசேஜ் போகும். மேடம் நான் வேணா மொபைல திருடிடுவா. ஏய், போன் திருடுறதுல குறியா இருக்க? உங்க பாஸ செல்ல எப்பவுமே ஆன்ல வைக்க சொல்லுங்க. முடிஞ்சா 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்க சொல்லுங்க. எதுக்கு? கார் அன்லாக் பண்ணானா கிளங் கிளங்னு மெசேஜ் வரும். அவள்தானா? இருக்கு. கார்ல இருக்கிற பெட்ரோல் எடுத்துருங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க 2 நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லுங்க. அது எதுக்கு? பெட்ரோல் இருந்தா தான்டா வண்டி எடுக்க முடியும். அண்ணே, சேஃப்டிக்கு ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வைங்க. எதுக்கு? மொத்தமா ஊத்தி கொளுத்திக்கிறதுக்கா? அத முதல் செய்யறா, போய் சேர்ந்துடுறான். எப்படி அவன் வீட்டை சுத்தி 20-30 பேர் இருப்பாங்க. நம்ம யோசிக்கிற எல்லா டெக்னிக்கையும் விட அவங்க பெட்டரா யோசிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம்? இவ்வளவு நாள் திருடிக்கிட்டு இருந்தாங்க, தீவிரவாதத்தில் இறங்கிட்டாங்க. இந்த துப்பாக்கிலாம் எங்கதான் தெரியலையா? துப்பாக்கி ஒரு டிசைனா இருக்க வச்சு என்ன பண்ண போறாங்க? கொடுங்க மகளே, எல்லாம் பரவாயில்ல.
சொன்ன டைம் முடிய 5 நிமிஷம் தான் இருக்கு. ஒருவேளை பயந்துட்டு இருப்பானோ? மாமா நம்மகிட்ட மோத முடியுமா? அதான் வரல. எல்லாரும் எங்க இருக்கீங்க? இட்ஸ் டைம் டு அட்டாக். என்னது பாபா? போக போங்க. என்ன நடக்குறீங்க? எனக்கு ஊதுபத்தி காட்டணும்னு நினைக்கிறல்ல, உனக்கு சாம்பிராணி போடுறேன்டியோ.